தமிழக வெற்றி கழகம்னு கட்சியை ஆரம்பித்து அரசியல் காலத்தையே பரபரப்பா மாத்தி இருக்காரு விஜய். கடந்த சில வருடங்களாகவே விஜய் அரசியலுக்கு வரப்போறதாக செய்திகள் அப்பப்போ வந்த வண்ணம் இருந்தது. வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட போறதாகவும் தமிழக வெற்றி கழகம்ங்கிற பெயர்ல தன்னோட கட்சியை பதிவு செய்து தன்னோட ரசிகர் மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்றி இருக்காரு விஜய். இந்த சூழல்ல விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன், நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் விஜயின் அரசியல் வருகைக்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காரு. வேட்டையின் படப்பிடிப்பிற்காக விமான நிலையம் வந்த அவர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து செய்தியாளர்கள் கிட்ட தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நடிகர் விஜய்க்கு எனது வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சிருக்காரு. கமலோட மக்கள் நீதி மய்யம் கட்சி தொடங்கி 7 வருடங்கள் ஆகியிருக்கு. இதனையொட்டி நிருபர்களை சந்தித்த கமல் கிட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. முதல்ல விஜய் அரசியல்ல களம் இறங்கியதும் படங்களில் நடிப்பதை குறித்து விலகியதை பற்றிய பேசிய கமல், விஜய் நடிப்புல இருந்து விலகி அரசியலுக்கு வருவது அவரோட முடிவு. விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னதே நான் தான். அவரை அரசியலுக்கு முதலில் வரவேற்றதும் நான் தான். இதே அலுவலகத்தில் பல மணி நேரம் விஜய் கிட்ட அரசியல் குறித்து பேசியிருக்கிறேன் என்று தெரிவித்திருக்காரு கமல். இதைத் தொடர்ந்து எதிர்காலத்துல விஜய் மற்றும் கமல் எல்லா கூட்டணி அமைப்பார்களான ரசிகர்கள் கேள்வி கேட்கிறாங்க. இந்த நிலையில விஜயின் அரசியல் என்ட்ரி குறித்து கமல் பேசியதுதான் தற்பொழுது வைரலாக மாறிட்டு இருக்கு. கமல் அரசியலுக்கு வந்தாலும் தொடர்ந்து படங்கள்லயும் நடிச்சிட்டு வராரு. அதே போல விஜயும் செய்யலாம்னு சொல்றாங்க ஒரு சிலர். மேலும் ஒரு சிலர் கமல் பார்ட் டைமாக தான் அரசியல் செய்யறாருன்னு அவரை விமர்சனமும் செய்யறாங்க.